அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதலமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான ஓ.பி. பன்னீர்செல்வம் விரைவில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடும் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த அரசியல் நகர்வுக்கு பின்னணியில் திமுகவுக்குள் நிலவும் அதிருப்தியே காரணம் என கூறப்படுகிறது. அதிமுகவில் இருந்து விலகிய பிறகு தனி அணியாக செயல்பட்டு வந்த ஓபிஎஸ் கடந்த பிப்ரவரி மாதம் தனது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்துடன் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் இணைந்தார். அதன் பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் திமுக சார்பில் தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அரசியல் வட்டாரங்களில் வெளியாகும் தகவலின்படி திமுகவில் இணைந்த பிறகும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அல்லது ரவீந்திரநாத்துக்கோ கட்சியின் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்பதால் அதிருப்தி நிலவுவதாக கூறப்படுகிறது. மேலும் தேனி மாவட்ட திமுக அரசியலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக திமுக எம்பியும் தேனி வடக்கு மாவட்ட செயலாளருமான தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் ஓ பன்னீர்செல்வனுக்கும் தரப்புக்கும் இடையே அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடு நீடித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் கட்சியின் நிர்வாக அமைப்புகள் முழுமையாக தங்க தமிழ்ச்செல்வன் தரப்பினும் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாகவும் இதனால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கும் போதிய அரசியல் முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு உருவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் ஓ பன்னீர்செல்வம் தனது தற்போதைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகவில் இணையலாம் என்று எதிர்கால அரசியல் பயணத்தை விஜயுடன் தொடரலாம் என்றும் தகவல்கள் பரவி வருகின்றன. இருப்பினும் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இருந்து விலகுவது, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வது அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்தோ திமுக தரப்பிலிருந்தோ அல்லது தாவேக தரப்பிலிருந்தோ இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதேபோல தங்க தமிழ்ச்செல்வன் தொடர்பாக கூறப்படும் தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தற்போது வெளியாகி வரும் தகவலான அனைத்தும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவல்கள் மற்றும் ஊடகங்கள் அடிப்படையிலானவை. ஓ பன்னீர்செல்வத்தின் அடுத்த அரசியல் நகர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுமோ என்பதே தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இது போன்ற காணொலிகள்